அல்லேலூயா. ரைட்டு. நம்ம குடும்பத்தில் நடக்கிற அநேக காரியங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்க தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. கணவன் மனைவி பிரச்சனை ஆனாலும் சரி, ஒரு திருமண காரியமானாலும் சரி, ஒரு வீடு கட்டுத காரியமானாலும் சரி, அலசி ஆராய்ச்சி கதை சரியானபடி முடிவு எடுக்க தெரிய மாட்டேங்குது. ரெண்டு வகையில் முடிவு எடுக்கிறாங்க. ஒன்று சுய புத்தியில் வந்தால் வருது, போனால் போகுது போட்டோம். நம்ம தாவிதையாட்டெல்லாம் போனால் 10 ரூபா நான் சாப்பிடுவோப்பா கழுத போனால் போகுது. கழுத போனால் யாருக்கு சேதம்? 10 ரூபா போனால் போகுது. ஏன் அது 50,000 ரூபா போனால் போகுது. ஏன் 1,00,000 ரூபா போனால் போகுது. அது முடிவு எடுத்தால் அந்த 1,00,000 மிச்சம்ங்க. முடிவு எடுத்தால் தீர்மானம் பண்ணுனா அந்த 1,00,000 மிச்சம். மாப்பிள்ளைங்கிறது மாப்பிள்ளையே 10,000 ரூபா சாப்பிடுவார் போகும்போது. சும்மா உங்கள் ஆடு வாங்காது, மாடு வாங்காது, ஒன்றும் வாங்காது, கூட்டிகிட்டு போகிறதுக்கே 10,000 ரூபா சாப்பிடுவார். அல்லேலூயா. நிறைய பேர் திருமண காரியங்களில் அல்லேலூயா தவறு பண்ணுறாங்க. குடும்ப பிரச்சனைகளில் பயங்கர தவறு. தீர்மானம் பண்ணதில்ல, முடிவு எடுக்கிறதில்ல, யோசனை பண்ணி சரியான முடிவு எடுக்கிறதுக்கு தீர்மானம் பண்ண, அது நெடு நாட்கள் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நான் அநேக காரியங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் சொல்கிறேன். நீ தேவ சத்தியத்துக்கு மீறி முடிவு எடுத்தாலே உங்களுக்கு வாழ்க்கை பயங்கரமாக காயப்படும். வேத வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் எந்த வேத வார்த்தையின்படி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது பைத்தியகாரத்தனமாக வந்துருக்கும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் வளர்ந்தாலும் கூட வேத வசனத்தின்படி முடிவெடுக்க உண்டான ஆலோசனைகள் உங்களுக்கு ஆவியானவர் தந்து அதன்படி எடுக்கணும். நான் 2 பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி தான் திருமணம். நான் திருப்பி அதே காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பெண்ணு பார்த்ததோ மாப்பிள்ளை பார்த்ததோ பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் தான். ஜாதி வேண்டான்னு தான் சொன்னேன். ஜாதி எந்த ஜாதினாலும் பரவாயில்லன்னு தான் சொன்னேன். அது நீ அதுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கைன்னு நினைக்க மாட்டேங்காங்க. வீடை பார்க்குறாங்க, பொண்ணு மூக்கு மொழியாக தான் இருப்பான். அல்லேலூயா. மூக்கு மொழியாக தான் இருக்கும், ஆளு ஜவாப்பாக தான் இருக்கும். வந்து ஆடுற ஆட்டத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அநேகர் அப்படிதான். துட்டு கூட வேண்டாம், பொண்ணு சிவப்பாக இருக்கணும், கொண்டு வந்து கட்டி சனியனை கூட்டி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க வீட்டில். பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப குணசாலியாக இருக்கும், வீட்டு வேலையை பூரா செய்யும், இப்போ தாய் தாப்பனை எல்லாம் நல்லா பார்த்துக்கிடும். அல்லேலூயா. படித்தவன் தேடி போவாங்க. ஆளு அல்லேலூயா மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு அப்படின்னு தேடி போவாங்க. மாப்பிள்ளை மாதிரி தானே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் உலகம் பார்க்கிற விதம். நான் தேவனுக்குள்ள எப்படி இருக்கான், தேவனை எப்படி பின்பற்றுகிறார், தேவனை குறித்தான சாட்சி என்ன, அதை நம்ம பார்க்கணும். நம்ம பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதெல்லாம் யோசனை பண்ணாமல் சிலவங்க பணத்தை அடிப்படையாக, அழகை அடிப்படையாக, உலகத்தின் தன்மையை அடிப்படையாக பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்து கட்டி முடிச்சு வைக்கிறது கடைசி வரை சங்கடப்படுது. அந்த 1 நாள் 2 நாள் யோசனை பண்ணுகிற யோசனை பல வருஷங்களுக்கு அந்த குடும்பமே பயங்கர சங்கடப்படுகிறது. தீர்மானம் எப்படி எடுக்கிறோம், முடிவு எப்படி எடுக்கிறோம், இந்த இடத்துல வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா, இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன எல்லாத்தையும் அழைச்சி ஆராயணும். மாடு வாங்கும் போது மாடு வாங்க போகிறோம், மாடு பார்க்க தெரியாது, மாடை கொம்பு பார்த்து வாங்கணும், ஏறுவால் பார்த்து வாங்கணும், குறுங்கால் பார்த்து வாங்கணும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் பல அதை மாடு வாங்குறது தெரியுது, காய்கறியை நல்ல கத்திரிக்காவா சப்பட்டை கத்திரிக்காய்னா பார்த்து தெரியும் வாங்க தெரியுது, தேங்காயை கொட்டி பார்த்து வாங்க தெரியுது, முருங்கையை முறுக்கி பார்த்து வாங்க தெரியுது, வெண்டைக்காயை நொடிச்சு பார்த்து வாங்க தெரியுது. ஆனால் வேத வசனம் மட்டும் நமக்கு மண்டையில் என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன் வேத வசனம் ஏறினா தான் உங்களுக்கு தீர்மானமே வரும். உங்களுக்கு வேத வசனம் ஏறினா தான் இந்த காரியத்துக்கு வீட்டுக்காரர் சல்லு புள்ளுன்னு விழுதாரு. நீ எப்படி பேசணும் பேசக்கூடாது, நீங்கள் வேத வசனம் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடுத்த வார்த்தை உங்களால் விட முடியும். அந்த தீர்மானங்கள் அநேக பிள்ளையை வளர்க்குறக்கூடிய தீர்மானங்கள், பிள்ளைய உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என் பிள்ளை எப்படி இருக்குது, என்ன செய்யணும், நான் இதுக்கப்புறம் எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு தேவன்கிட்ட கேட்கணும். தேவ சமூகத்தில் நின்று ஆராய்ந்து அறியணும். சப்பலாம் நினைச்சக்கூடாது, வளர்க்கக்கூடாது.
அல்லேலூயா. கணவர் இப்படி இருக்கிறார், மாமனார் இப்படி இருக்கிறார், மாமியார் இப்படி இருக்கிறார், குழந்தை இப்படி இருக்கிறார், இந்த குடும்பத்தில் நான் எப்படி நடந்துக்கிடுகிற முறை என்ன அப்படின்னு உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அதுக்குண்டான ஆலோசனை தேவன்கிட்ட பெற்று குடும்பங்களை நடத்தணும். மனசில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் மனசில் நான் பேசாமல் இருந்தாலும் அவுட்டு, நீங்கள் பேசினாலும் அவுட்டு. பேசாமல் இருந்தாலும் உங்கள் தலையில் நல்ல மிளகாய் வச்சு நல்ல அதிகமாக பேசினாலும் அது பயங்கர பிரச்சனையாக வந்துடும். ஆனால் தேவ ஆலோசனையின்படி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் சரியானபடி உங்களுக்கு முடிவு எடுக்க முடியும். ஒரு நாள் முடிவு, ஒரு நாள் தீர்மானம் பண்ணுறது பல வருடங்களுக்கு சங்கடம். அநேக குடும்பங்களில் பார்த்துருக்கேன். நான் ஃப்ரெண்டு எங்கள் காரைக்குடியில் கொண்டு போய் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு. எங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க இருந்து காரைக்குடியில் கொண்டு போய் கட்டி கொடுக்குது, சேலத்தில் கொண்டு போய் கட்டி கொடுக்குது. வேலூருக்கு அடுத்தால ஸ்டெபி ஒருத்தர் பொண்ணு கேட்டார். வேலூரில் இறங்கணுமா, இங்கேருந்து நம்ம திருச்சி போய், திருச்சியிலேருந்து சேலம் போய், சேலத்துலேருந்து கிருஷ்ணகிரி போய், கிருஷ்ணகிரியிலேருந்து வேலூர் போனோம். 3 மணி நேரம் போகணும். அங்கே கொண்டு போய் கட்டி எடுத்துட்டு இவங்க 2 பேரும் பையனை தூக்கிட்டு இன்னைக்கு போவா, மஞ்சள் பையை தூக்கிட்டு போக வேண்டியதான். தேவனுடைய சுத்த கிருபை. இதெல்லாம் அந்த மதியினங்களில் நடக்காமல் தேவன் பாதுகாத்தது என்னது? சுத்த கிருபை. இந்த மகனை தான் எனக்கு பேசினார், இந்த மகனை தான் எனக்கு கல்யாணம் முடிக்க சொன்னார். இதெல்லாம் என்ன புத்திகள்? எவ்வளோ லாஸ் ஆகியிருந்திருக்கோம். ஆனால் அவ்வளோத்தையும் தேவன் தடுத்து இது பண்ணாரா இல்லையா? நமக்கு சீக்கிரம் கட்டி கொடுக்கணும்னு ஆசை தான். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் ஆண்டவர் பேசுனா கட்டி கொடுத்தா என்ன நிலைமை இருக்கும்? ஒவ்வொரு காரியமும் தீர்மானம் பண்ணுறது உங்கள் எதிர்கால வாழ்க்கை. பயபக்தியோடு தீர்மானம். பிள்ளையை வளர்க்கறதானாலும் சரி, பிள்ளையை ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம், நல்ல ஸ்கூல் பார்த்து சேர்க்கணும். ஒரு வேதத்தை ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம். மோகன்சி லாசரத்துட்டு எல்லாரும் போகிறோம், போய் உட்காந்து பிரசங்கத்தை கேட்குறோம். அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியலன்னா நீங்கள் அவர் கண்ணில் விழுந்துருவீங்களே. கூட்டம் 2000 பேர் வந்திருக்காங்க, 3000 பேர் வந்திருக்காங்க, ஆஹா நல்லா இருக்கு சோத்திரம். அங்கே போன உடனே சோத்திரங்கள்லாம் கூடிரும். உடனே கையில் அதான் இவங்க வண்டி பிடிக்க வண்டி தான் அவங்க அனுப்பிடுறாங்களே. நீ நெருக்க தெரியணும். ஒரு பிரசங்கியார் பேசுறாரு, நீங்க கரையை என்ன கட்டுதீங்கன்னு தெரியுமா? உங்க ஆத்மாவை கட்டுதீங்க. உங்க எதிர்கால வாழ்க்கை அங்கே அவுட் ஆகுது. நான் மோகன் சீன்ட்டுலாம் குறைச்சி சொல்லலை. எந்த பிரசங்கியார்ட்டா நீ எல்லாத்தையும் போகலாம். நீங்கள் நெருத்து பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு வேணும்னு சொல்லலை. நான் மோகன் சீரை பேசினது போனது தப்பு வைக்கலாம்னு சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் அல்லேலூயா வேளாங்கண்ணியில் போய் மொட்டடிக்க ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லலை. இல்லை, மொட்டை அடிக்கிறது கொஞ்சம் நான் காதை கொடுத்துட்டு தானே. மொட்டையை அடிக்க தெரியுமா? திரும்பி என்னன்னு வந்துடும், முடி வளர்ந்துடும். அதனால தான் விரலை கொடுத்தோம்னா வளராது. அதனால தான் விரலை கொடுக்க மாட்டேங்க. போன ஆள் மொட்டை முடிய மந்திரம் கொடுக்காங்க. உயிரை கொடுத்து சாமிக்கு முடிய மந்திரம் கொடுத்துட்டு வராங்க. தீர்மானம் பண்ணணும், யோசனை பண்ணணும், நடக்கணும். பிள்ளைகளை அல்லையா எதிர்காலத்தை குறித்து எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்காரு, பிள்ளை செல்லில் என்ன பார்க்கு, செல்லை வச்சுருக்க, செல்லில் உருப்பிடுமா உருப்படாதான் எல்லாம் பார்க்கணும். ரொம்ப பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள்லாம் வளர்க்கும் போது ஒரு 10 வயசு 12 வயசு வரையும் பயங்கர செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. அதுலேருந்து அவங்களுக்கு அழுகதான். 13 வயசு 14 வயசு 15 வயசு வரும்போது கடைசி வரை அழுக. ஒரு நிமிஷம், என்கிட்ட வந்து எத்தனை பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. எங்கேயா ஜெபம் பண்ணுறது? நீ 15 வயசுக்குள்ளே தான் ஒழிச்சிட்டிய. அதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணி எங்கே கொண்டு வந்து நிற்க முடியும்? அது வளரக்கூடிய நாட்டில் நீ விட்டுட்டிய. அதுக்கப்புறம் என்ன? அதுவும் பெண்கள் பெற்ற பிள்ளைகள் வரத்துக்கு பயங்கர வரத்து. நான் இப்படி தான் ட்ரெஸ் போடுவேன்.
பார்க்குறவன் கண்ணு சரி இருக்கணும், போடுற ட்ரெஸ் இல்லை. இல்லை, போடுற ட்ரெஸ்ஸு தான் தப்பு, பார்க்குற கண்ணு சரியாக தான் இருக்கு. அல்லேலூயா. அநேகர் ரொம்ப செல்லம் கொடுத்து 12 வயசு 13 வயசு 15 வயசு ஆனவொடனே ஊரை கலக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அழ ஆரம்பிக்கிறது தான் அவன் புள்ள பெற்று வாரம் தண்ணியாக அழுவதான். அழுக தாய்மார்கள் கணவர் கண்டுக்கிடவே மாட்டேங்காரு, எப்படி போனாலும் பரவாயில்ல பா. ஆனால் மனைவி அந்த பெண்ணு அவன் அழுகிற அழுகைக்கு முடிவே கிடையாது. நீங்கள் முத்துலட்சுமி காட்டு பாருங்களேன், அந்த எங்க மானூர் 20 வயசு தான் அது. அந்த பையனுக்கு ஊரே கலக்கிட்டான். நிம்மதியற்ற வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவியம். முடிவு என்ன எடுக்கிறோம்? பிள்ளை வளர்க்கறதுக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்? பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்? கல்யாணத்துக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்? புருஷன் மேலே என்ன நம்பிக்கை வச்சிருக்கோம்? என்ன முடிவு எடுக்கிறோம்? ஏவாள் ஒரே ஒரு இந்த ஏவாள் இல்லை, பைபிள் உள்ள ஏவாள் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தா. மனுக்குலமே அவுட்டு. இது நாள் வரை மனுக்குலமே அவுட்டு. ஆபிரகாமும் சாராலும் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார் உனக்கு குழந்தை தருவோன்னு. அதை விசுவாசிச்சு நடக்கிறதுக்கு பலன் இல்லை. சைடில் ஒரு சனியனை கொண்டு வந்து கட்டிட்டான். எந்த சனியை? அவ பெற்று போட்டா இஸ்லாமியரை வச்சு இன்னைக்கு வரையும் பிரச்சனை. அவன் துஷ்டமாக இருப்பான், எல்லார் கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு வரையும். அவன் இவன் நம்ம பைபிளே கரெக்டுங்க, அது பைபிள் வந்து இதாகிட்டு அப்படிங்க. பைபிள் டூப்ளிகேட்டுங்க. இன்னைக்கு வரையும் கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பு யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள், முஸ்லீம் தான், மாமா தான். பயங்கர எதிர்ப்பு அவங்க தான். அது யார் பண்ண தப்பு? ஒரு வருஷம் பொறுக்க முடியாம, ஆண்டவர் தருவார்னு கொஞ்சம் பொறுக்க முடியாம, ஒரு வருஷம் இல்ல 13 வருஷம். அன்னைக்கு இந்த சாராலும் ஆபிரகாமும் பண்ண தவறு இன்னைக்கு வரையும் மண்டை பிச்சுக்கிட்டாலே தாங்க உலகத்துல பூராமே. சும்மா வருவான், அவங்க தெருவில் ஒரே ஒரு வீடு பார்ப்பான், வாடகைக்கு இருந்துக்கிட்டாம்மா, அந்த வீட்டை விலைக்கு வாங்கிப்பான். பக்கத்தில் ஒரு வீட்டை இன்னொரு 2 முஸ்லீமை கூட்டு வந்து உட்கார வைப்பான், அங்கே ஒரு இடத்த வாங்கி பள்ளியாசல் கட்டுவான். உடனே நீங்கள் எப்போ காலி பண்ணியேம்மான்னு இருப்பேன். அவ்வளோதான். இந்த கடையத்துலலாம் ஒரு முஸ்லீம் கிடையாது. இப்போ பாருங்க, முஸ்லீம் தான் அதிகம். அப்போ முஸ்லீமே கிடையாது. யார் பண்ண தவறு? அந்த ஆராயதே கிடையாது. நம்ம ஆகாரம் கட்டினோம்னா அவளுக்கு ஒரு சந்ததி வந்ததுன்னா அதுக்கப்புறம் இப்படிலாம் ஆயிருமே. ஆகார் எகிப்தில் உள்ளவள்ளா, நம்ம கலாச்சாரம் வேற, அவருடைய கலாச்சாரம் வேற. அவள் நம்ம சாமியை கும்பிடப்பட்டா, அவள் வேற சாமியை கும்பிடுதா, நம்ம வேற சாமியை கும்பிடுதோம். அவள் குணநலம் வேற. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நம்ம இயேசுவை தேவனை சேவிக்கிறோம், நம்ம இப்படி தான் போகணுங்கிற எண்ணமே இல்லை. அவன் நினச்சிட்டான் நம்மளுக்கு இவ்வளோ மாடுகள் இருக்குது, ஆடுகள் இருக்குது, இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு சந்ததி தேவை, அதனால ஒரு சந்ததிக்காக யாரை கட்டணும்? அதனால தான் இன்னைக்கு வரையும் பிரச்சனை. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். கேள்விப்பட்ட போது தந்திரமான யோசனை பண்ணி, ஆமென், 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 வைத்து பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. போதும். கிபியோனியர்கள் கிறிஸ்துவ ஜனங்களோடு கலப்பதற்கு இவங்க ஆயிப்பட்டினத்திலாம் ஜெயத்தை வச்சு இவங்களோடு சேருவதற்கு என்ன பண்ணிட்டான்? ஒரு பிஞ்சு செருப்பு, ஒரு அழுக்கு துணி, அந்த பூசணம் பூத்த அப்பம். இது நாங்களும் யாரு? வேதக்காரங்க தான்.
நாங்கள் இப்படி உங்களை பார்க்க வந்தோம், இவ்வளோ நேரம் வந்துட்டோம் அப்படின்னு போய் அங்கே போய் ஏமாத்தான். இவன் என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும். என்ன நடக்குன்னு பாருங்க. 13, 14, 15 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். அந்த கிபியோனரோட அவங்க வச்சிருக்க சாப்பாட்டை வாங்கிக்கிட்டான், சாப்பிடுதான், உடன்படிக்கை பண்ணுதான். இனிமேல் உங்களை கொல்ல மாட்டேன், நீங்க நீ ஒண்ணுதான் அப்படிங்க. என்ன தீர்மானம்? சில தீர்மானங்களை நீ சரியானபடி நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் கொண்டு வருகிற தீர்மானங்கள்லாம் தேவன் மாற்றி அமைத்து நல்ல பாதையில தாய் தாப்பன் போனீங்கன்னா நல்ல பாதையில கொண்டு போவார் கர்த்தர் பிள்ளைகளையும். யாக்கோபுடைய மகா தீனால் அல்லையா, பேர் பின்னால் தியானால். அப்போ சொல்லும்போது தியானங்கிற சிலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவளை தான் தேவனா கும்பிடுறாங்க. தீனால் என்ன செய்ய? ஊர் சுத்த போகிறான். ஊர் சுத்த போனா அந்த உள்ள ராஜா விரும்பி அவளை கெடுத்துருந்தான். அவன் சொல்லுதான், வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா ஆயிடுவோம், நம்ம 2 பேரும் இதா அல்லையா. அப்போ ஆபிரகாமும் தவறான முடிவு எடுக்கும். என்ன சொல்லுதான்? நீங்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணுங்க, நானும் அல்லையா, நம்ம 2 பேரும் ஒன்றாயிரலாம், நம்ம பெண்ணு கொடுத்து பெண் வாங்கியிருப்போம். என்ன ஆகுது? அவர்களோடு சேர்ந்தோம்னா அந்த ஜாதிங்க கலந்துடும். இவன் மோசமான தீர்மானம் எடுக்கான். ஆபிரகாமா யாக்கோப்பு மோசமான தீர்மானம் எடுக்கான். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை போட்டாரு. லேவியும் சிமியோனும் இவங்க விருத்த சேதனம் பண்ணியிருக்கும் போது தேசத்தை கொளுத்தி எறிஞ்சிட்டாங்க. இது தேவனுடைய திட்டம். அவர்களோடு இணைஞ்சு போகக்கூடாது. அவளே காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீனால நீங்கள் பார்க்க முடியாது. பிற்காலத்தில் தீனால அவங்க சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? சும்மா வேண்டாம். நீங்கள் தென்காசிக்கு போகிறீங்க, ஒரு ஆடு மேய்க்க போகிறீங்க, ஒரு தயிர் வைக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் போகணுங்கிறத முதல்ல கொஞ்சம் 1 நிமிஷமாவது என்ன செய்யணும்? யோசனை பண்ணணும். அந்த காலத்து அழகாக தீர்மானம் பண்ணாங்க. யான்னு கேட்டால் அப்போ கார் 9 மணிக்கு கார் வந்துன்னா 12 மணி தான் ஒரு கார் வரும், ஒரு 3 மணி தான் வரும். அதுவும் கண்ணன் மோகன் வரும், இல்லை பாரிஜாதம்னு ஒரு வண்டி வரும். அப்போ உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். 62 பேருக்கு மேலே ஏற்றவே மாட்டான். எதில்? பஸ்ஸில். இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் 3 பேர் நிற்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், 2 பேர் தான் ஏற முடியும். ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஒரு ஆள் நின்றுக்கிட்டலாம், 2 பேர் யாருங்கம்மா. ஒரு நடு காட்டில் கொண்டு போய் போட்டுட்டு டிரைவர் சொல்வான், கடையம் 8 டிக்கெட்டு, பொட்டல்புதூர் 16 டிக்கெட்டு, ஆம்பூர் 2 டிக்கெட்டு, அவ்வளோ டிரைவர் என்ன செய்வான்? எழுதிக்கிடுவான். கரெக்டாக அந்தந்த இடம் வந்தோடனே நிப்பாட்டுவான். கரெக்டாக 2 மணிக்கு வர பஸ்ஸு 3 மணிக்கு வரும். இவங்க 11 மணிக்கே அங்கே காத்து கிடக்கணும். இங்கேருந்து தென்காசியிலேருந்து நீ திருநெல்வேலிக்கு போனோன்னா நல்ல வெள்ளையும் ஜொல்லையுமா போனேன்னு வச்சுக்கிடுவோம், கருப்பாக போய் இறங்குவேன். அங்கே இங்கே இன்ஜின்லாம் கிடையாது. கறி போட்டு வண்டி ஓட்டுறதுனால பூரா புகையில் நிறைஞ்சி கருப்பாக தான் போய் இறங்கணும். இங்கே திருநெல்வேலியில் போய் இறங்குறவங்களே அப்படி இருந்தாங்கன்னா இங்கே இருந்துச்சு பாம்பேக்கு போகிறதுக்கு 4 நாள் ஆகும். 4 நாள் ட்ரெயினில் இருந்து பாம்பேக்கு போகணும். இங்கேருந்து திருநெல்வேலியில் இந்த சேர்மாலேருந்து பாம்பேக்கு 40 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு எவ்வளோ டிக்கெட்டு? ட்ரெயினை கேட்கல, பஸ். இங்கே பாம்பேக்கு 40 ரூபா தான் டிக்கெட்டு. இவன் இங்கேருந்து அங்கே போன உடனே பொண்டாடி சொல்வார், நீ இல்லை என் புருஷன், நீ யாரோ தெரியலம்மா. ஏன்னா 4 நாள் சாப்பாடு கிடையாதுங்கெல்லாம் புளியோதரை கட்டி பெரிய தூக்கு போனி நிறைய புளியோதரை கட்டின்னு போன கடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓட்ட ரயில்வே ஸ்டேஷன்லாம். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுத்துட்டான் யோசுவா? என்ன தீர்மானம் எடுத்தான்? அல்லையா யாக்கோப்பு என்ன தீர்மானம் எடுக்கிறான்? அவனோடு சேர்ந்துக்கலாம். ஆனார் அந்த தீர்மானத்தை மாற்றி அமைத்தார். 2 பேரையும் கிளப்பி விட்டுட்டாரு, போய் கால் பண்ணிட்டான் அவ்வளோத்தையும். அல்லேலூயா. அது வேற பெரிய மண்டடியாக இருந்திருக்கும். அடுத்த 100 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
25வது அதிகாரம் 20வது வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது ஆமென் 40 வயதாய் இருந்தான். இவள் பதான் ஆராம் என்னும் சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசனாகிய தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரிமானவள் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும். அவர்களின் ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். போதும். இங்க என்ன நடக்கு? நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய குடும்பம். ஈசாக்கும் ரெபெக்காலும் என்ன செய்றாங்க? நல்ல ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது வருகிற தேவ திட்டத்தை பூரா ஆண்டவர் சொல்லிட்டாரு. 2 பிள்ளைகள் பிறக்க போகுது. சின்னவன் பெரியவனை ஆளுவான் நினைச்சிட்டாரு. சின்னவன் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. யார் நினைக்கா? ரெபெக்காள் நினைக்கிறா. பெண்டாட்டி கர்ப்பம் மலடியா இருந்தால் கணவரும் மனைவியும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லி உனக்கு மனைவி கர்ப்பம் ஆவான்னு சொல்லி குழந்தை கொடுக்கிறார். 2 பிள்ளைக்குள்ள எதிர்கால வாழ்க்கையை குறித்து சொல்லிட்டாரு. 1000 தலைமுறைக்குள்ள வாழ்க்கை. எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. இயேசு கிறிஸ்து வரக்கூடிய வாழ்க்கை, பிறக்கக்கூடிய வாழ்க்கையை அங்க போதிக்கிறாரு ஆண்டவர். உடனே டக்குன்னு மாத்துதான். யாரு? ஈசாக்கு மாத்துதான். என்ன மாத்துதான்? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பூரா யாருக்கு கொடுக்க பார்க்கும்? அல்லையா, பெரியவனுக்கு கொடுக்க பார்க்கும், ஏசாவுக்கு. ஆனால் இவள் சரியான முடிவு எடுக்கிறான். ஒரு மகனை பகைச்சாலும் பரவாயில்ல, அவர் மகனை அல்லையா தேவ திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி சின்னவனை அல்லையா மாறுவேஷம் போட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிடுதான். யார் வாங்கதா? அவன் மாட்டோம்னு சொல்லலாம். சபிச்சா யாருக்கு வந்து விழுந்துடும்? என் மேல வரட்டும், நீ உன் மேல வராது, என் மேல வரட்டும்னு சொல்லி மாறுவேஷம் போட்டு மட்டன் வச்சு கொடுத்து தகப்பனை ஏமாற்றி எல்லாம். ஆனா அவ ஏமாத்தல. இது தேவ திட்டம். முடிவு எப்படி எடுக்க பாருங்க. தான் உயிரை பணம் வைக்க பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு. அல்லேலூயா. உயிரை பணைய வச்சு அல்லையா அதை மாற்றா. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சாபம் விட்டா எங்க பிடிக்கும் தெரியுமா? ரெபெக்காளுக்கு பிடிக்கும். ஆனா இவன் நான் ஏத்துக்கிட்டங்க. அந்த ஆசீர்வாதம் வாங்கின பிறகுதான் அவ்வளவு பிரச்சனையை வந்து ஊரை மாத்துறாங்க. எங்க பேர் தான் அல்லையா லாபான்ட்ட பேர் தான் யாக்கோப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 பிள்ளைகள் பிறகு பிள்ளைகள் சந்ததி பெருசாகுது. அதுல தான் இயேசு கிறிஸ்துவே வராரு. நீங்க தேவ சமூகத்துல போய் ஒரு முடிவு எடுக்கல, தீர்மானம் எடுக்கலன்னா உங்க முடிவு சரியா இருக்காது. ஒரே காரியத்துக்கு நீங்க 1000 தடவை ஜெபம் பண்ணணும். ஒரே பிரச்சனைக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணணும். ஆனால் அப்படி ஜெபம் பண்ணாத, தேவ சமூகத்தில் போகாத, வசனத்தின்படி நடக்காத, தீர்மானம் எடுக்காத எல்லாமே லாஸ் ஆயிரும். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு ஆளை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். நான் 1/2 மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினைச்சேன். ரைட்டு. அல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து. லூக்கா 22வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து.
உத்தமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஆமென். எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெருங்காலம் வைத்திருக்கிறது என்றார். பெருங்காலம் வந்திருக்கிறது என்றார். முடிவு பெருங்காலம் சேர்த்து வாசிக்கணும். தனித்தனியா முடிவு தனியா வாசிச்சுட்டு பெருங்காலம்னா அது தனியா அர்த்தமாயிரும். நல்ல காலுங்க. சீசர்களை பிரித்தெடுத்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னைய பரிசேர் சதிசேர்கள் வழியில ஒப்பு கொடுப்பார்கள், நான் சிலுவையில் அறையப்படுவேன், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லிக்கிட்டே இருக்கிற உடனே கடைசியில முடிவு காலம் வந்துட்டு அவரை சிலுவையில் அடிக்கக்கூடிய காலம் வந்துட்டு எப்படி இருக்கும்? அலைக்ஸை ஊசி போடுறதுக்கு அடுத்த வாரம் உனக்கு 5 ஊசி போடணும், அதுவும் பம்பிலே போடணும். இவன் என்ன நினைக்கான், அடுத்த வாரம் தானே அப்படின்னு நினைக்கான். 2 நாள் கழிச்ச உடனே எத்தனை நாள் கிடக்கு, உடனே 5 நாள்லாம் கவலை வராது. இன்னும் 5 நாள் கிடக்கு, இன்னும் 3 நாள் கிடக்கு, இன்னும் 2 நாள் இருக்கு. அப்பதான் என்ன ஆகும், காலக்கும் பயத்த கலக்கும். 1 ஊசினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். 5 ஊசி போடணுமே. ஆனா 1 வாரத்துக்கு முந்தி 10 நாளைக்கு முந்தி கவலை இல்லை, அது 10 நாள் தான் பார்த்துக்கலாம். ஆனா நாளைக்கு போடணும்னா பயம், ஏம்மா எனக்கு வேண்டாம். ஏசுநாதருக்கு அதே பிரச்சனை வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பாத்திரம் வேணுமா வேண்டாமாங்கிற முடிவுக்கு வர்றாரு. என்ன நடக்கு பாருங்க. அடுத்தல 38 கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அடுத்த சொன்னான். பின்பு அவர் புறப்பட்டு பழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. ஒரு நிமிஷம். அல்லேலூயா. சீசர்கள் கொண்டு போறாரு. மற்ற எல்லா இடத்துக்கும் எங்க போயிட்டாரு, தனியாய் போய் ஜெபம் பண்ணினார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார், மலை மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். ஆனா இங்க இந்த இடத்துக்கு யாரு கொண்டு போறாரு? எதுக்கு? கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னா என்ன செஞ்சாங்க? அடுத்தால என்ன எழுதிருக்கு? பிதாவே சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாத்திரம்னா என்னது? என்ன சொல்லுங்க, பாத்திரம்னா என்னது? சரீரம் இல்ல, அந்த காரியத்தினுடைய நிலைமை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் பிரச்சனை என்ன தெரியுமா? முடிவெடுக்க அவரால் என்ன செய்ய முடியல. ஏன்னு கேட்டா, இதுக்கு அப்புறம் அவங்க சிலுவையில் அறைவது, கன்னத்தில் அறைவது, அல்லது அந்த வழக்குக்கு கொண்டு போய் விடுறது, பொய் சாட்சி சொல்லுவது, ஈட்டியால் குத்துவது, அவமானப்படுத்துவது எல்லாம் இவர் கண்ணுக்கு முன்னால தெரியுது. நீங்க பிறந்து 4 உங்க தாய்க்கு தாய் எல்லாம் தெரியும். உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளை பூரா அவருக்கு தெரியும். அதனால நடக்க போறது அவருக்கு என்ன செய்யுது? தெரியுது. அப்பதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் பிதாவே. இதுதான் பிரச்சனை, இதுலதான் பிரச்சனை. யார் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன காரியத்தை செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க காரியம் வருது, வீடு கட்டுதோம்யா, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி வீடு கட்டுமையா ஆண்டவரே.
சித்தம்னா அவர் நம்மகிட்ட அல்ல பேசணும், நம்மகிட்ட சொல்லணும். நல்ல காட்டுக்கணுங்க. சிலுவையில் அறையப்படுவதற்கோ சிலுவையில் சுமப்பதற்கோ அவருக்கு பயமே கிடையாது. அவருக்கு சிலுவையில் அறையப்படணும்னு அலைச்சு ஊசி போட்டா பயப்படுவாங்க, அந்த பயம் அவருக்கு இல்லை. யான்னு கேட்டா அவர் அல்லையா ஆவியா அந்த தேவ தூதர்கள் அவரை வந்து என்ன செய்தார்களாம், பலப்படுத்தினார்கள். அவருக்கு என்ன பயம் தெரியுமா? அவர் பிதா என்ன செய்யறாரு, கைவிடுகிறார். என்ன செய்கிறார்? அதுதான் அவருக்கு பிடிக்காத ஒரு பாத்திரம். அவர் சிலுவை சுமக்குவதற்கோ காயப்படுவதற்கோ மொத்த பாவத்தை சுமப்பதற்கோ அவருக்கு பயமே கிடையாது. அவர் ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு, என்னை அடிப்பாருலாம் சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைனா, முடிவெடுக்க ஏன் தயங்குறாருன்னா, பிதா என்னை கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருவாரு, ஏன் என்னை கைவிட்டு என்னை கைவிட்டுருவாரு. நானும் பிதாவை என்ன செஞ்சுட்டு இருந்தோம், ஒன்னா இருந்தோம். அவர் என்ன சொல்றாரு அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் எங்க அல்ல அவர் செய்யற காரியங்களை நான் அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன். அவர் சொல்ற காரியங்களை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவர் எனக்குள்ள இருந்தாரு, நான் அவருக்குள்ள இருந்தேன். நான் பேசல, அவர் பேசுறாரு. அவர் செய்யல, நான் செய்தேன். நான் செய்யறது பூரா அவர் செய்யறது, அப்படின்னா ரெண்டு பேரும். ஆனால் இந்த பாவத்தை சுமப்பதற்கு இவர் தனியால சுமக்க வேண்டியிருக்கு. பிதாவை கைவிடுகிறார். அல்லேலூயா. ஏன் பிதாவை கைவிடுகிறார்னா, மாமிச சரீரத்தில் இருக்கிறவங்க தனியா பலியை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம பாவம் கழுவப்படும். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்படணும். வீட்டுக்கு ஒண்ணு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த ஒரு ஆட்டுக்குட்டி தான் அடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி 2 ஆட்டுக்குட்டியா இருக்கக்கூடாது. 2 ஆட்டுக்குட்டியா பிதாவும் அப்போ பிதா கைவிட்டு தான் ஆகணும். அது போக மேல உள்ள பலத்தினால பாவத்தை அவர் சுமக்க கூடாது. எந்த பலத்தினால? அதுக்குதான் அவங்க கசப்பு கலந்த காடி போதை இருந்தது. அதனால அந்த கசப்பு கலந்த காடி அவர் என்ன செய்யல, குடிக்கல. அந்த போதையில என்ன இருக்காது, வலி இருக்காது. அதனால அந்த அந்த போதையில பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. அல்லேலூயா. சுமக்க கூடாது. இந்த குடியாரங்களாம் போய் பாருங்க, எவ்வளவு அடி அடிச்சாலும் ஒண்ணுமே தெரியாது. அதனால ஒரு அல்லேலூயா பரலோகத்தின் சக்தியை வைத்து இந்த பூமியில பாவங்களை தீர்க்க கூடாதுங்கிறதுக்காக பிதா மனுஷ பலத்திலேயே 100% மனுஷ பலத்திலையும் 100% தேவ பலத்திலையும் இருக்கிற தேவனை கைவிட்டார். நான் சொல்லுது புரியுதா? எதுக்கு கைவிட்டாரு? பரலோகத்தின் பலன் சொல்லுங்க, மாம்ச பலத்தை விட பல மடங்கு அதிகம். அந்த மாம்ச பலத்தினாலே பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும், மாம்சத்தை பலியாக்க வேண்டும். அதனால் பரலோகத்தின் தேவனும் கைவிட்டார். பரலோகத்தின் தேவன் கைவிடுவது இவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அதனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று சொன்னார். நான் சொல்றதெல்லாம் புரியுதா? இது ரொம்ப முன்னனுப்ப சத்தியத்தை முடிக்க போறேன். இதுதான் காரியம். அதாவது மாம்சத்தில் வந்திருக்காரு, இன்னொரு பலத்தையும் சேர்த்து பலியாகக்கூடாது. தேவ பலன் உள்ளே இறங்கிட்டுனா இந்த பலியாவுக்கு உண்டான பலி கிளியெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் அவர் கைவிட்டார். ஆனால் இவருக்கு என்ன நினைப்பு, நானும் பிதாவும் ஒன்றா இருந்தால் நானும் பிதா ஒன்றா கிரியை செய்தோம். பிதா என்ன செய்ய போகிறாரு, கைவிட போகிறாரு. அவர் சொன்னதான் செஞ்சேன், நான் சொன்னதை அவர் செஞ்சார், நான் அவருக்குள்ளே இருந்தேன், அவர் எனக்குள்ளே இருந்தார். இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரு, கைவிட போகிறாரு. அதுக்காக தான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுங்கனாலும் நீங்கள் கட்டும்னாரு. அதான் வேதவசனத்தில் ஒரு இடத்துல இருக்கு, நொடி பொழுது உன்னை கைவிட்டு ஆனாலும் மிகுந்த இரக்கத்தினாலே சேர்த்து கொண்டேன். பாரம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். இயேசுவும் பிதாவும் எப்படி இருந்தாங்கன்ட்டு.
இப்போ ஆட்சி முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. ஆமென். கட்டளை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சம்மதிக்கபடினால் அவன் தப்பு சொல்லாத முடியல. யூதர்கள் அவரை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். 17வது வசனத்தில் பாருங்க, என் பிதா இது வரைக்கும் கிரியை செய்து. எப்போ கிரியை செஞ்சார் அவரு? இயேசுக்குள்ள இருந்து கிரியை செய்தார். நானும் என்ன செய்யறேன்? கிரியை செய்கிறேன். அடுத்த வாசிங்க 19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். வேற யாராவது வாசிங்க பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே ஆமென் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறொன்றையும் ஆமென் தாமா செய்ய மாட்டார். யாரு காமிக்கா? யாரு செய்யறா? அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடி செய்கிறார். யார் செய்கிறாரு? பிதா செய்கிறார். அதேபடி குமாரன் என்ன செய்யறாரா? செய்கிறார். யாருக்குள்ள இருந்து செய்கிறாரு? இப்ப குழம்பும் நேரம் வந்து ரொம்ப காரியங்கள் வாசிக்கிறேன், இப்ப நேரம் இல்லை. இப்போ என்ன எல்லா காரியமும் அவர் தான் செய்யறாரு, பிதா தான் செய்தாரு. யார் மூலமா செய்யறாரு? அப்போ என்ன 2 பேரும் ஒண்ணு போல இருக்கிறாங்க. ஆனா பிரியதுக்கு தான் யாருக்கு விருப்பம் இல்லை. இதுக்காக தான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு சிலுவையில் அறையும்னா அங்க கூட 2 கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கான். அவன் சிலுவையில் அறைந்த உடனே செத்துடல, ஆனா சிலுவையில் இருந்துகிட்டே பேசுதான். நீர் உண்மையும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் பெற்று நீர் தேவனானால் நீர் என்ன செய்யும்? இறங்கி வாரு. இன்னொருத்தன் சொல்லலாம், பிதாவே பண்ணியா இவன் 100 கள்ளன் சொல்லலாம். நினைத்து கொள்ளும் அப்படிங்கும். அப்ப 2 பேரும் நினைச்சுதான் பேசும். அடிபட்டாலும் நினைச்சுதான் பேசும். அப்போ சிலுவை காரியம் பெரிய காரியம் இல்லை. அது எதுக்கு பெரிய காரியம்? பிதா கைவிடுது தான் பெரிய காரியம். ஆனால் நமக்கு இயேசு கைவிடுறதுக்கு நமக்கு பெரிய காரியமே. இயேசு நம்மளை கைவிட்டா நமக்கு இல்ல பெரிய காரியமாவே தெரிய மாட்டேங்குது. அதான் பார்த்துக்கிட்டுங்க, தீர்மானம் எடுக்கிறதுல இயேசு கிறிஸ்து சரியான தீர்மானம் எடுத்தார். இயேசு சரியான தீர்மானம் எடுத்ததுனால தான் 1000 தலைமுறைக்கு பாவ சாபங்கள்ல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். பிதாவை கைவிட்டார், தனியால பலியானார், பலியாகி நம்மளுடைய எதிர்காலத்தை சிலுவையில் எழுதினார். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்களை செய்தார். அதனால நீங்க முடிவு எடுக்கிறது யாரானாலும் சரி, தீர்மானம் எடுக்கிறது யாரானாலும் சரி, அதில் முழங்கால் போடுங்க. அதில் நிஷியாவை குறித்து அவள் அம்மா ஜோம் பண்ணதான், ஆண்டவரே நிஷியாவை குறித்து சொல்லுங்க ஆண்டவரே. எப்படி 2 நாள் ஜோம் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அவளுடைய தன்மை பூரா தெரிஞ்சிடும். தீர்மானம் பண்ணுங்க எப்படி தான் வளர்க்கப்படணும்னு. வேதவசனத்தில் எதில் குறைய இருக்கா? பொய் சொல்லுதாளா? பொய் சொல்லுதியா? பொய் சொல்லுதாளா? என்ன செய்தா? எல்லாம் கண்டுபிடிங்க, சரி பண்ணுங்க. அதுதான் தீர்மானம். தீர்மானம் என்ன செய்யும்? எல்லாத்தையும் சரி பண்ணும். அல்லேலூயா. தீர்மானம் என்ன செய்யும்? எதிர்காலத்தில் அல்லேலூயா கவனமாக இருப்பதற்கு நம்ம சரிப்படுத்தும். தீர்மானம் எடுக்கணும். சப்பளா ஜலப்பலாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. வேத வசனத்தின்படி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் அறிவின்படி எடுத்தீங்கன்னா அறிவின்படி எடுக்காதீங்க. பிரச்சனைனா ஓடி போய் யாராவது பக்கத்து விட்டு பாட்டிகிட்ட போய் கேட்காதீங்க விவரத்தை. வேத வசனத்தில் தேடுங்க உங்கள் வாழ்க்கையை.
வேதவசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, அதன்படி ஆமியுங்க. உங்கள் தீர்மானம் வேதவசனத்தின்படி இருந்தால் 1000 தலைமுறைக்கு இறங்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எல்லாரும் மனங்கால் போட ஜெபம் பண்ணும். என்ன